கர்மாசூத்திர காணொளியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு, சனியின் பாதிப்புகளிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது. சனியின் பாதிப்பு என்றால் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இது போன்ற பாதிப்புகளிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்பதை பற்றி இன்று பேச உள்ளோம். அஷ்டம சனி நம்மளுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் கோச்சார சனி வந்தால் அதுக்கு அஷ்டம சனி என்றும், சந்திரனுக்கு 12 சந்திரனோடு அது சந்திரனுக்கு 2ஆம் இடம் வந்தால் 7.5 சனி என்றும், சந்திரனுக்கு 4ஆம் இடம் வந்தால் அர்த்தாஷ்டம சனி என்றும் ஜோதிட விதிகள் கூறப்படுகின்றன. இது போன்ற சனியினுடைய பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய தந்தையார் எனக்கு கூறி சென்றதையும் நான் செய்து கைகண்ட அந்த பரிகார முறைகளையும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் சனியினுடைய எந்த பாதிப்புகளாக இருக்கக்கூடிய தசாபுத்திகளோ அல்ல கோச்சார பலன்களாக இருந்தால் ஆசைப்படுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆசைப்படுவதை நிறுத்தி கொண்டாலே பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக அஷ்டம சனியோ 7.5 சனியோ நடக்கும் பொழுது கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றால், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த விநாயகருக்கு வழிபாடு செய்து வந்தால் தினம் செய்து வரலாம், அல்லது சனிக்கிழமை செய்து வரலாம். இதுபோன்று செய்து வரும் பொழுது அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாவது கட்டம், நாம் சமைக்கின்ற உணவு அது எதுவாக இருந்தாலும் அதை காக்காய்க்கு, பித்ரு தேவதைகள் சொல்லக்கூடிய அந்த காக்காய்க்கு நாம் உணவளித்து வந்தால் சனியினுடைய பாதிப்புகளிலிருந்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. மூன்றாவது பரிகாரம் என்னவென்றால், எள்ளை வறுத்து சர்க்கரை கலந்து இடித்து தூளாக்கி அதை எறும்புகளுக்கு இட்டு வரும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் நீங்கும். இது என் தந்தையார் பானாக்கோண அம்மையின் சோதிடர் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதை நானும் செய்து வெற்றி கண்டுள்ளேன். நிறைய நபர்களுக்கு இதை பரிகாரமாக சொல்லி அவர்களும் வெற்றி கண்டுள்ளார்கள். ஆகவே சனியினுடைய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்து நீங்களும் வெற்றி பெற வேண்டும், கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.